குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்ம கணக்கு வகுப்புகளை எல்லாம் நம்ம ஜாலியா படிச்சுட்டு வரோம் இல்லையா? அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா வகுப்புகளுடைய செயல்பாடுகளையும் சரியாக செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி இருப்பீங்க இல்லையா? அனுப்பின எல்லோருக்கும் எனது பாராட்டுக்கள். குழந்தைங்களே, நாம வீட்டில் இருந்தாலும் எப்பவுமே என்ன செய்யணும்? காலையில நேரத்துல எழுந்திரிச்சு காலை கடன்களை எல்லாம் முடித்து குளிச்சு அப்புறம் நல்ல உணவெல்லாம் எடுத்துக்கொண்டு புத்தகங்களை எல்லாம் தினமும் படித்து இல்லையா? தமிழ் பாடம் படிக்கணும், ஆங்கில பாடம் படிக்கணும், கூடவே தமிழ் நம்மளுடைய கணக்கு பாடம் படிக்கணும், சூழ்நிலை பாடம் எல்லாமே படிச்சுட்டு நம்மளுடைய ஞாபக சக்தியை வளர்த்து கொண்டே வரணும் இல்லையா? தினமும் தேதி பார்க்கணும். அதே மாதிரி வேற என்னென்ன செய்யலாம்? நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள நம்மளோட பெற்றோருக்கு நம்ம உதவி செய்யணும். நம்மளால முடிஞ்ச உதவிகள் எல்லாம் செய்யணும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம குழந்தைங்க எப்படி இல்லையா அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க அது மாதிரி செய்யறது உண்டு இல்லையா? செய்யாதவங்கள கண்டிப்பா செஞ்சிருங்க. என்ன குழந்தைங்களே, செய்வீங்க தானே? இப்ப நம்ம பாடம் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? அவங்களுடைய முத்துக்களும் 2 பிளேட் இல்லையா? வீட்டுல உள்ள தட்டுகளை 2 எடுத்து வச்சுக்கோங்க. நாம இன்னைக்கு முதல்ல ஒரு படம் வரைய போறோம். என்ன படம் தெரியுமா? அதோ ஒரு சத்தம் கேக்குதே. என்ன சத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த படம் தான் வரைய போறோம். படம் வரையலாமா? எல்லாரும் வரையலாமா? சரி, நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டுமா? போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி தாள், அப்புறம் இங்கேயும் மறுபடியும் ஒரு தாள், இதுல மறுபடியும் இப்படி வச்சுக்கோங்க. கை பாதி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சத்தம் போட்டுட்டே இருக்கு. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அணிலே இல்லையா? இதோட சத்தம் கேட்டது அணிலோட சத்தம். என்ன கிடைச்சது இப்போ? அணில் இல்லையா? இதோட பேர் என்னது? அணில். அணில். குழந்தைகளே, நீங்க அணில் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? அந்த அணில் நமது முயல் நண்பர்களுடைய தோட்டத்துக்கு அப்படியே வந்தது. அப்ப தோட்டத்துல நிறைய என்னென்னமோ மரங்கள் எல்லாம் இருக்கு. என்னென்ன மரங்கள் இருக்கு பாருங்க. என்னென்ன மரங்கள்? கொய்யா மரம், மாமரம், பப்பாளி மரம், சப்போட்டா மரம், எல்லாம் பழ மரங்களா இருக்கு. எல்லாம் தோட்டத்தில் உள்ளதுதான். அதுல பழங்கள் எல்லாம் பழுத்து இருக்கிறது பாக்குறீங்க இல்லையா? இந்த பழங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாம் அங்க வர்றாங்க. பார்க்கலாமா? அணில் பாத்தீங்க இல்லையா? பாருங்க, இந்த அணில் தான் சின்ன மின்னு முயலுடைய தோட்டத்துக்கு வந்தது. அது
இந்த நண்பர்களிடமெல்லாம் பேசிக்கொண்டிருந்தது. அப்ப இந்த நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ அணிலே அணிலே, எங்களுக்கு கொஞ்சம் கொய்யா பழங்களை பறித்துத்தா அப்படின்னு அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, கேட்டுட்டாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அணிலும் என்ன செஞ்சது, அதோ பாருங்க ஒரு கொய்யா மரம் தெரியுது இல்லையா, அதுல நிறைய பழங்கள் பழுத்து இருக்கு. அதையெல்லாம் பறிச்சு நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்தது, பங்கு போட்டு சாப்பிட்டது. அப்ப என்ன பாட்டு, அதோட பாட்டு என்ன ஆகும்? அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா, கொய்யா பழம் பருத்துட்டா, பங்கு போட்டு திங்கலாம். அப்ப இந்த பாடல் எல்லாம் பாடி அவங்க கொய்யா பழம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு பாருங்க, நம்ம அணில் என்ன செஞ்சது தெரியுமா? நம்ம சின்னும் மின்னும் முயலின் தோட்டத்தில் உள்ள அந்த செடிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, செடி சட்டிகள் எல்லாம் தெரியுது பாருங்க பாட புத்தகத்துல. அந்த பாட புத்தகத்தில் உள்ள செடி சட்டிகளுக்கெல்லாம் வரிசை எண்கள் எல்லாம் கொடுக்க உதவியது. அப்ப நீங்களும் அதே மாதிரி எண்கள் எல்லாம் கொடுப்பீங்க தானே? வரிசையாக எண்கள் கொடுக்க தெரியும் இல்லையா? கொடுத்துக்குங்க. தக்காளி செடிக்கு அதுக்கெல்லாம் எண்கள் கொடுத்துக்குங்க, சரியா? அடுத்து பாருங்க, நம்ம அணிலும் இந்த நண்பர்களும் இப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய அணிலும் இந்த நண்பர்களும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இதோ நம்மளுடைய சின்னும் மின்னும் வர்றாங்க. பாருங்க, சின்னும் மின்னும் முயல் வந்தது, 2 பேரும் வந்திருக்கிறத பாருங்க. அப்ப இந்த நண்பர்களோட இவங்க சேர்ந்ததும் அவங்க கையில என்னமோ வச்சிருந்தாங்க. என்னது பாருங்க, ஒரு மஞ்சப்பை தெரியுது. அந்த மஞ்சப்பையில என்னெல்லாம் இருக்கும் பார்க்கலாமா? என்னென்ன பொருள் இருந்தது மஞ்சப்பையில குழந்தைங்களா? ஒரு எண் அட்டை தெரியுது இல்லையா? 1 முதல் 10 வரை எழுதுன உங்க பாட புத்தகத்துல ஒரு எண் அட்டை இருக்கு இல்லையா, அதுதான். உங்க பாட புத்தகத்துல கட்டங்களை நிரப்புவோம் பாருங்க, அந்த பக்கம். அதில் உள்ள அந்த எண் அட்டையை கொஞ்சம் விதைகளையும் வச்சிருந்தது, கொஞ்சம் விதைகளையும் வைத்திருந்தது. விதைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, பையிலிருந்து எடுத்து பார்த்த விதைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுனாங்க. என்ன விளையாட்டுன்னு நம்ம பார்க்கலாமா குழந்தைகளே? அப்ப நம்மளுடைய மின்னு முயல் ஏதோ பையில கொண்டு வந்தது இல்லையா, எல்லாம் திறந்து பார்த்த போது அதுக்குள்ள என்ன இருந்தது? கொஞ்சம் விதைகளும் ஒரு இது மாதிரி கட்டங்கள் நிரப்புக அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது இல்லையா? உங்க பாடப்பகுதியில் அது தெரியுது இல்லையா? அதுதான் நான் இங்க போர்டில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. மேலே 1 முதல் 10 வரையும் செங்குத்தாக 1 முதல் 10 வரை நான் எழுதியிருக்கேன். மேலிருந்து கீழாக, இடமிருந்து வளமாக 10, மேலிருந்து கீழாக 10 எழுதியிருக்கேன், 1 முதல் 10 வரை. அப்ப இதுல கூட்டல் அடையாளத்தோட பேர் என்னது? கூட்டல். அப்ப கூட்டல் செய்யணும் இதுல சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம முயலும் நண்பர்களும் பிராணிகள் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த கட்டங்களை எல்லாம் நிரப்பியிருக்காங்க. எப்படி நிரப்பி இருப்பாங்க? அப்ப நம்ம அதே மாதிரி நிரப்பி பார்க்கலாமா? அப்ப நோட்ல எழுதி கொள்ளுங்கள், கட்டங்களை நிரப்புக அப்படின்னு தலைப்பு எழுதி கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, கூட்டல் அடையாளம் இல்லையா? அப்ப இந்த எண்கள் எல்லாம் ஒவ்வொரு எண்களும் சந்திக்கிற இடத்துல இந்த 2 எண்களையும் கூட்டி கூட்டி எழுதணும். இப்போ 1 1 சந்திக்கிறது எங்க? இந்த பெட்டி இல்லையா? அப்போ 1 1 எவ்வளவு? 2. உங்ககிட்ட அந்த விதைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு பிளேட் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாலே எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா முன்னாடி? அதுல பாருங்க, ஒரு விதையும் மறுபடியும் ஒரு விதையும் போடுங்க. இல்லைன்னா ஒரு பாஸ் ஏதோ ஒரு பொருள் இருக்கும் இல்லையா போடக்கூடியது அது. அப்ப இப்ப எத்தனை பொருள் அந்த தட்டுல இருக்கு பாருங்க? எவ்வளவு? 1 3 2. 1 3 எவ்வளவு? 2. அப்ப 2 இங்க சந்திக்கிறேன். 1 3 2. அடுத்தது என்ன எழுதணும்? 2 1 2 1 இனி சொல்லுங்க. 2 கூட 1 சேர்க்கணும். இப்ப 2 அந்த தட்டில் இருக்குது, அதுதானே 2ங்கிறது. அதனோட நீங்க ஒரு விதையை கூட போடுங்க. என்ன வந்தது? அந்த தட்டில 2 விதை இருக்கு. இனி மறுபடியும் ஒரு விதை எடுத்து அந்த தட்டில போடுங்க. எவ்வளவு இருக்கு? 3 இல்லையா? பாருங்க, அடுத்தது 3 மறுபடியும் 1 கூட்டணும். அப்ப இப்ப தட்டுல உங்களுக்கு ஏற்கனவே 3 விதைகள் இருக்கு, அதுதான் இந்த 3 வச்சுங்க. அப்புறம் இதுல 1 கூட சேர்க்கணும். இப்ப 3 1 3 3 எவ்வளவு? 4. எவ்வளவு? 4. அப்ப 4 அப்படின்னு. இப்ப 2 1 எவ்வளவு? 3. 3 3
5 முடிஞ்சா என்ன வரும் 6. எண்ணிக்கொள்ளுங்கள் 6. அடுத்த 6 விதைகளுடன் மறுபடியும் ஒரு விதையை நம்ம சேர்க்கிறோம். அப்ப 6ம் 1ம் இங்க சந்திக்கிறது இந்த பெட்டி இல்லையா? அப்ப அதுல 6 முடிஞ்சா ஒரு 1 சேர்த்தா 6ம் 1ம் 7. எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைச்சதா விதை போட்ட போது கிடைச்சதா? கிடைச்சதை எழுதிங்க. இப்போ இந்த நம்ம புத்தகத்துல நீங்க எழுதினாலும் போதும், அப்புறம் நோட்ல எழுதினாலும் போதும். சரியா? அடுத்து 7உடன் 1ஐ போட்டு பாருங்க. 7 கூட இன்னொரு விதை போடுங்க தட்டுல. என்ன வந்தது? 8 இல்லையா? 8. சரியா? 8. அடுத்து 8உடன் மறுபடியும் ஒரு விதையை நம்ம இங்க போடணும். என்ன வந்தது? 8 1 எவ்வளவு கிடைச்சது? 9. வெரி குட். 9. சரியா சொல்லிருக்கீங்க இல்லையா? அடுத்து 9உடன் இந்த 1 மறுபடியும் போட்டுங்க. 9 1 எவ்வளவு கிடைச்சது? 10. ஆமா 10. 9 1 10 நீங்க ஏற்கனவே படிச்சதுதான் இல்லையா? 10உடன் நீங்க அடுத்தது 1ஐ கூட்டணும். 10ம் 1ம் இந்த பெட்டியில இல்லையா? ரெண்டு சந்திக்கிற பெட்டியில நம்ம செய்யணும். 10ம் 1 எவ்வளவு? 11. அப்ப நம்ம இது மாதிரி ஒன்றுகளை இந்த ஒவ்வொரு எண்களை கூட நம்ம கூட்டி நம்ம எழுதுறோம். அப்போ 1 3 2 2 3 3 3 4 4 3 5 இப்படியே 10 3 12. அப்ப நான் இங்க உள்ள கட்டங்களை உங்களுக்கு வேண்டி மறுபடியும் நிரப்புறேன் பாருங்க. இதில் உள்ள கடைசியில் உள்ள கட்டங்களை நான் நிரப்புறேன், பார்த்துக்குங்க. இப்ப பாருங்க, 10உடன் நம்ம 1ஐ கூட்டு 11 இல்லையா? அடுத்து 10உடன் 2ஐ கூட்டுங்க. அடுத்ததுல பாருங்க, மேல 2 தானே இருக்கு. அவங்களுடைய கட்டத்துல புத்தகத்துல பாருங்க மேல என்ன கொடுத்துருக்கு? 2 இல்லையா? அப்ப 10உடன் 2ஐ நம்ம கூட்டி பார்க்கலாம். அப்ப 10 பாசிகள் எடுத்துக்கோங்க. அதனுடைய 2 பாசிகளை நீங்க கூட்டி பாருங்க. நானும் காட்டுறேன் குழந்தைங்களே. அப்போ நீங்க தட்டு முன்னாடி வச்சிருக்கீங்களே, இது மாதிரி 10 விதைகளையோ இல்லாட்ட கற்களை உங்க கையில் உள்ள பொருட்களை எடுத்துக்குங்க. 10 எடுத்துக்குங்க, கூடவே 2. அப்ப 2 தட்டுல நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம இந்த தட்டுல இந்த விதைகளை எல்லாம் நம்ம இங்க போடுறோம். இப்போ 10ம் 2ம் 11 12 12. அப்ப எழுதிக்கொள்ளுங்கள் 12. காட்டுனதை பார்த்தீங்களா? அதுல எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம்? 10ம் 2ம் 12 இல்லையா? ஒவ்வொன்றா கூட்டி 10 3 15 11 3 12. இப்போ 12. அப்ப 10உடன் 3 கூட்டினால என்ன வரும்? 10ம் 3ம் படிச்சதுதான் முதல்லயே வகுப்புகள் எல்லாம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா வகுப்புலையும் நம்ம 10 3 படிச்சிருக்கோம். எவ்வளவு? 13. அப்ப இந்த 13ன்னு வந்திருக்கு. அப்ப மறுபடியும் 10உடன் நீங்க அடுத்த என்னான பாருங்க 4 கூட்டி பார்க்கலாம். பாருங்க இங்க பாருங்க. இப்ப 10ம் 4ம் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். 10 4. 10உடன் 4 விதைகளை நீங்க போட்டுக்குங்க தட்டுல. 10 முடிந்தால் 11 12 13 14. எவ்வளவு வந்தது? 14 வந்தது. இப்படி நாம வரிசையாக எல்லா எண்களையும் நம்ம எழுதி வரலாம் இல்லையா? 10உடன் 5 கூட்டினா 15. 10உடன் 6 கூட்டினால் 10 6 16. 10உடன் 7 கூட்டினால் 10 7 17. அடுத்து 10உடன் 8 கூட்டினால் 10 8 18. அடுத்து 10உடன் 9 கூட்டினால் 10 9 19. அடுத்து 10உடன் 10 கூட்டினால் 10 10 20. 2 10கள் சேர்ந்தா 20 ஆயிடுச்சு. இப்போ 10 10 20. அப்ப நீங்க இதெல்லாம் இந்த மாதிரி எழுதி எடுத்துட்டு மீதி உள்ள இதில் உள்ள எல்லா எண்களையும் என்ன செய்யணும்? இது மாதிரி உங்க கையில் உள்ள பொருட்களாலேயோ விரல்களாலேயோ நீங்க என்ன செய்யலாம்? இது மாதிரி கூட்டி எடுக்கலாம். அப்ப விரல்களில் எப்படி கூட்டுவது அதை நான் எப்படி சொல்லி தரேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல இடது பக்கம் 9 இருக்கு. 9உடன் நம்ம மேல இருந்து இந்த 2 அதாவது 2 எண்ணிக்கையை போடும். 9ம் 2ம் 9 கூட்டல் 2. அப்ப இதுல பெரிய என்னது? 9 இல்லையா? சிறிய என்னது? 2. அப்போ 9உடன் நம்ம 2 எண்ணிக்கையை நம்ம கூட்டுறோம். எப்படி
எண்ணிக்கையை நம்ம 10க்குள்ள உள்ள எண்ணிக்கை மட்டும்தான் நமக்கு கூட்ட முடியும். 9உடன் இந்த 2ஐ கூட்டணும். அப்போ 9 முடிஞ்சா 10 11 என்ன கிடைச்சது? அப்போ 11. அப்போ எழுதி கொள்ளுங்கள் 11. இதை 9உடன் நம்ம அடுத்தது 3 கூட சொல்லியிருக்காங்க இல்லையா? 3 அப்படிங்கிறது தான் இதில் சந்திக்குது. 9 3. அப்போ 9உடன் நம்ம 3 எண்களை கூட்டணும். அப்போ 3 விதங்கள் எடுத்துக்கங்க. 9 முடிந்தால் அப்படின்னு சொல்லுங்க. 9 முடிந்தால் 10. 9 முடிஞ்ச என்ன வரும்? 10. 1 2 வரிசையில் 9 முடிஞ்சா 10 தானே வரும். 10 11 12. அப்போ 12. 9 3 12. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா 9 முடிஞ்ச 10 11 12. அடுத்தது என்ன வரும்? இது ஒரு எண் வரிசை. ஒன்று கூட்டின எண் வரிசை இல்லையா? ஒன்றா கூட்டினாங்க. இங்க கீழே பாருங்க 10 11 12 13 14. இது ஒன்று கூட்டின எண் வரிசை. இதுவும் ஒன்று கூட்டின வரிசை. அப்போ இங்க என்ன வரும்? 13. இது 14. இப்படியே தொடர்ந்து எழுதிக்கொள்ளணும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இப்ப எழுத தெரியும் தானே? அப்ப இதெல்லாம் நீங்க எழுதணும் இல்லையா? அப்ப இங்க 10 பாருங்க. 10 அப்படிங்கிறதுல இந்த ஒரு எண்கள் தான் இதெல்லாம் இருக்கு. ஆனா 10ங்கிறதுல என்ன இருக்கு? 2 எண்கள் வருது இல்லையா? இப்ப 2 இலக்க எண் தொடங்கும் போது 10 இது வரைக்கும் ஒரு இலக்கம், ஒரே ஒரு எண் மட்டும்தான் இருக்கு 9 வரைக்கும். ஆனா 9 முடிஞ்சு 10 அப்படிங்கிறது 2 இலக்க எண். அதுல ஒன்றுகள் 0 10கள் இடத்துல 1. அப்ப இது 2 இலக்க எண்ணில் மிகச்சிறிய எண் எது? 2 இலக்க எண்ணில் மிகச்சிறிய எண் எது? 10. ஒரு இலக்க எண்ணில் பெரிய எண் எது? 9. ஒரு இலக்கம்னா ஒரே ஒரு நம்பர் வரும். அது பெரியது எது? 9. இதே ஒரு இலக்க எண்ணில் சிறியது எது? 1. மிகச்சிறிய எண் 1. 2 இலக்க எண்ணில் சிறியது 10. அப்ப பெரியது என்னவா இருக்கும்? 99. வெரி குட். சொல்லிட்டீங்க. யாரோ சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, நல்லா சொல்லுவீங்க குழந்தைங்களே. அப்போ இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி பொருட்கள் வச்சு நிரப்பணும். சரியா குழந்தைங்களே? அப்போ பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம எண்கள் எல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா? அப்ப அதுல இந்த 10 அப்படிங்கிற எண்ணு நிறைய இடத்துல வரும். அப்ப எதையெல்லாம் சேர்ந்த 10 அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும்? இதுவரை முன்னாடி நடந்த வகுப்புல 10ஓட பாடல் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? அதை வச்சு உங்களுக்கு சொல்ல தெரியும். யார் அதை பாட போறா தெரியுமா? பாருங்க, அனுஷ்கா பாட போறா. கேளுங்க, அனுஷ்கா அந்த 10 பாடலை பாட போறா. நல்ல கவனமா கேளுங்க. 9உடன் 1ஐ கூட்டி பாருங்கள், என்ன கிடைத்தது? என்ன கிடைத்தது? 9உடன் 1ஐ கூட்டிய போது 10 கிடைத்தது. 10 கிடைத்தது. 8உடன் 2ஐ கூட்டி பாருங்கள், என்ன கிடைத்தது? என்ன கிடைத்தது? 8உடன் 2ஐ கூட்டிய போது 10 கிடைத்தது. 10 கிடைத்தது. 7உடன் 3ஐ கூட்டி பாருங்கள், என்ன கிடைத்தது? என்ன கிடைத்தது? 7உடன் 3ஐ கூட்டிய போது 10 கிடைத்தது. 10 கிடைத்தது. 6உடன் 4ஐ கூட்டி பாருங்கள், என்ன கிடைத்தது? என்ன கிடைத்தது? 6உடன் 4ஐ கூட்டிய போது 10 கிடைத்தது. 10 கிடைத்தது. 5உடன் 5ஐ கூட்டி பாருங்கள், என்ன கிடைத்தது? என்ன கிடைத்தது? 5உடன் 5ஐ கூட்டிய போது 10 கிடைத்தது. 10 கிடைத்தது. 10 ஒன்றுகளை கூட்டி பாருங்கள், என்ன கிடைத்தது? என்ன கிடைத்தது? 10 ஒன்றுகளை கூட்டிய போது 10 கிடைத்தது. 10 கிடைத்தது. பாட்டு கேட்டீங்களா? எப்படி இருந்தது பாட்டு? டீச்சர் சொல்லி கொடுத்த பாட்டு அப்படியே பாடினாலா? வெரி குட். எல்லாரும் அவளுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாமா? எப்படி பாராட்டு தெரிவிக்கிறது? எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுங்க.
எண்கள் வைத்த பாடல்களை பாடி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பியிருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் என்னுடைய கைதட்டல். இப்படி நம்ம எல்லா கட்டங்களையும் என்ன செய்யணும்? முத்துக்களை உபயோகித்தோ இல்லைன்னா கற்களை உபயோகித்தோ பாசிகளை உபயோகித்தோ இல்லைன்னா விதைகளை உபயோகித்தோ பூர்த்தி செய்யணும். சரியா குழந்தைங்களா? செய்வீங்க தானே? பாருங்க குழந்தைங்களா, நம்ம நண்பர்கள் எல்லாம் முயல் நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? இது போல இப்ப இங்க என் கையில ஒரு முயல் நண்பன் இருக்கு இல்லையா? இது மாதிரி உங்களுக்கும் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா? சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு முயல் நண்பனை செய்யலாமா? பாருங்க குழந்தைகளை, இது மாதிரி ஒரு நமக்கு முயல் நண்பன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பென், இது மாதிரி ஒரு கருத்த பேனா, ஒரு பசை, அப்புறம் பென்சில், அப்புறம் இந்த மாதிரி A4 பேப்பர், ஒரு சைடு ஏதாவது பழைய பேப்பர் இருந்தாலும் போதும், ஏதாவது வேஸ்டான பேப்பரு, அந்த மாதிரி அடியில் உடம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் கெட்டியானது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த A4 பேப்பரை எடுத்து ரெண்டாக மடிக்கணும். அப்போ நீள் சதுர வடிவில் நம்ம மடிச்சுட்டு நல்லா நீவி விட்டுக்குங்க. இது மாதிரி நீவி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த முயலுடைய முகத்தை வரைய போகிறோம். பாருங்கள், முகம் எப்படி இருக்கு இல்லையா? ஒரு சைடு எப்படி ஒரு பக்கத்தை நம்ம வரைஞ்சாச்சுன்னா, இப்படி மடித்து வரையும் போது ஒரு பக்கம் வரைஞ்சாச்சுன்னா 2 பக்கம் கிடைக்கும். பாருங்கள், முதல்ல ஒரு அரை வட்டம், அப்புறம் அதனுடைய காதையும் வரைஞ்சிட்டு, காதை வந்து நீளமாக இப்படி திருப்பி வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், இது மாதிரி கிடச்சிது இல்லையா? இது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? வரைஞ்சி முடிச்சுட்டு அதை நம்ம வெட்ட போகிறோம். கத்திரிக்கோல் எடுத்து நம்ம வெட்டணும். சரியா? இது மாதிரி வெட்டி முடிஞ்சாச்சுன்னா நம்ம இப்போது முயல் நண்பனுடைய ஒரு பக்கம் கிடச்சிது இல்லையா? இப்போ விரித்து பார்த்தா பாருங்கள், என்ன கிடச்சிது? முயல் நண்பனுடைய முகம் கிடச்சிது. நீ அடுத்தது அதேமாரி நம்ம இந்த பேனாவால் முயல் நண்பனுடைய இந்த முகத்தோட ஓரங்களிலெல்லாம் வரைந்து கொள்ளணும். சரியா? இப்போ வரைய போகிறேன் பாருங்கள். முதல்ல முகத்தோட வட்டத்தை வரைஞ்சிக்கலாம். அப்புறம் காதை வரைஞ்சிட்டு ஓரங்களெல்லாம் இப்படி வரைஞ்சிட்டு வரைஞ்சாச்சு இல்லையா? அடுத்து 2 காதுலேயும் நடுவில் இப்படி நீள்வட்டம்னு வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு அதனுடைய 2 கண் வரைஞ்சாச்சு பாருங்கள். அப்புறம் அதனுடைய மூக்கு வரைஞ்சாச்சு பாருங்கள். அப்புறம் என்னோடய வாய் வரைஞ்சாச்சு. அதில் புள்ளியாக குத்துகள் இருக்கும் இல்லையா? புள்ளிகள் இருக்குமே, அது வரைஞ்சாச்சு. அப்புறம் மீசை, 2 பக்கமும் மீசை வரைஞ்சிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு அதனுடைய கண்ணு நம்மளை பார்க்குற மாதிரியே வரைஞ்சணும். ஒரு சைடை நீங்கள் கருப்பாக்கினா போதும். வட்டத்தில் ஒரு சைடை கருப்பாக மாற்றினால் போதும். மாற்றிட்டு இப்போ பாருங்கள், முயல் நண்பனோட முகம் கிடச்சிது இல்லையா? பாருங்கள். இனி இந்த முயல் நண்பனை உடம்பு வேணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு இந்த மாதிரி அட்டையை எடுத்துட்டு அதை நம்ம முக்கோண வடிவாக சுருட்டணும். முக்கோண வடிவத்தில் நம்ம என்ன ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு இல்லையா? போட்டோமே, அது மாதிரி முக்கோண வடிவத்தில் உள்ள கூம்பு மாதிரி சுருட்டி வச்சுட்டு அதில் பசையை தேய்ச்சி ஒட்டிக்குங்க. பிரிஞ்சு போகாமல் இருக்க பசை தேய்ச்சி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். சரியா? ஒட்டிட்டு நல்லா காய்ச்சதும் அப்புறம் நம்ம அதனுடைய முகம் எடுத்து ஒட்ட போகிறோம். காஞ்சி முடிஞ்சதும் முகம் எடுத்து ஒட்ட போகிறோம். முகத்தை எடுத்து பசையை தேய்ச்சி நம்ம என்ன செய்யலாம்? அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு முயல் நண்பன் கிடைக்கும். சரியா? பசையை தேய்ச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஒட்டுறோம். இப்போ என்ன கிடைச்சது? ஒரு முயல் நண்பன். குழந்தைகளே, அப்போ நம்ம இந்த நம்மளுடைய ஆணையிலும்
அப்புறம் முயல் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கட்டங்கள் நிரப்புகிற இந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டு முடிஞ்சாங்க இல்லையா? விளையாண்டு முடிஞ்சுட்டு அவங்க அடுத்தது என்ன செஞ்சாங்க? இப்போ முயல் நண்பர்கள் இனி என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம சின்ன முயலும் மின்னு முயலும் எல்லாம் சேர்ந்துட்டு அடுத்து என்னென்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆவலாக இருக்கு இல்லையா? அதை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ நீங்கள் இதுவரை நடந்த எல்லா செயல்பாடுகளையும் உங்கள் ஆசிரியருக்கு சரியாக செய்து அனுப்புங்க. எல்லா வகுப்புகளையும் நீங்கள் என்ன செய்யணும்? வரிசையாக கவனமாக போட்ட வகுப்புகளே யூடியூப்ல இருந்தால் மறுபடியும் போட்டு பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா உங்கள் ஆசிரியரிடம் அதை ஃபோன் பண்ணி கேளுங்க. சரியா பண்ணீங்களா? அப்போ வீட்டில் இருந்தபடி நம்ம படிக்கிறோம். பாதுகாப்பாக இருங்க, நன்றாக விளையாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. சரியா? மட்டுமல்ல, நம்ம வீட்டில் இருக்கும்போது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் ஈடுபடலாம். வீட்டிலேயே காய்கறி தோட்டங்களை எல்லாம் உருவாக்கலாம். அப்போ நம்ம வீட்டில் உள்ள காய்கறி தோட்டங்கள் தரக்கூடிய காய்கள் நமக்கு நல்லது தான் இல்லையா? வெளியிலேருந்து வாங்கக்கூடியதை விட நல்லதான் நம்ம வீட்டில் விளையக்கூடியது. அது மாதிரி செயல்களிலெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க. சரியா? அடுத்த வகுப்பில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களது விமலா டீச்சர். பாய்.